ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று சக்தி வாய்ந்த தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. கடன் கரைந்து போவதற்கு, கஷ்டங்கள் தேய்ந்து போவதற்கு, வறுமை நீங்குவதற்கு இந்த பஞ்சமி அன்று ஏற்றக்கூடிய பஞ்சமி தீப வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது, எந்த வழிபாட்டை செய்தால் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கை முழுவதுமே நல்லது நடக்க இன்றைக்கு செய்யக்கூடிய வழிபாடு என்ன, இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே வைகாசி மாதம் அப்படின்னாலே அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம். அப்படியாகப்பட்ட வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய நாள் மிகவும் விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி இன்று வருகின்றது. தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வராகி அம்மனை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது, பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய நீண்ட நாள் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த வகையில் தான் இன்று தேய்பிறை பஞ்சமி வருகின்றது. வராகி அம்மனை நினைத்து ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் வராகி வழிபாடு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அம்மனுடைய சிலையோ படமோ வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அம்மனை நினைத்து மனதார ஒரே ஒரு முறை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினாலே போதும். நீங்கள் ஏற்றுகின்ற தீபத்தில் ஆவாகனம் ஆவாள் அன்னை. வராகியை வழிபாடு செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்காது, கண் திருஷ்டிகள் இருக்காது, எதிரி தொல்லைகள் இருக்காது, ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரியான பகைகள் எதுவுமே நம்மளை அண்டாது. அதனால் அனைவருமே வராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம். பார்ப்பதற்கு உக்கிர தெய்வமாக இருந்தாலும் அன்னை குழந்தை உள்ளம் கொண்டவள். அன்னையினுடைய படத்தை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அதற்கென்ற நியதிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். சரி, இந்த வழிபாட்டு முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இன்று வைகாசி மாதத்தின் 3வது நாள், மே மாதத்தின் 17ஆம் தேதி சனிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி இருக்கின்றது. இந்த தேய்பிறை பஞ்சமி திதி காலை 3:33 ஆரம்பித்து நாளை காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 3:32 வரைக்கும் இருக்குது. அதனால் சனிக்கிழமை முழுவதுமே பஞ்சமி திதி நிறைந்திருக்கின்றது. சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி திதிக்கு மிக மிக பலன்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது சனி தோஷமும் நம்மளை நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை. பொதுவாகவே மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி வரும். நம்ம தவறாமல் இந்த வழிபாடு தேய்பிறை அன்று செய்யும் பொழுது கஷ்டங்கள் தேய்ந்து போகும். நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பஞ்சமியை தவற விட்டுடாதீங்க. வராகி அம்மனை நினைத்து 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு உகந்த வாசனையான மலர்களை போடுங்க. அதே மாதிரி வராகி அம்மனுக்கு பானகம் இல்லைனா கிழங்கு வகைகள், மாதுளை முத்துக்கள், கொய்யா பழம் இந்த மாதிரியான கிழங்கு வகைகள், பானகம், பால் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்கள். விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இது எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் தவறாமல் செய்து சிவப்பு நிற மலர்களை வைத்து வராகி தேவியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த தீபத்தை நீங்கள் இன்னைக்கு காலையிலிருந்து இன்று இரவு 11 மணி வரைக்கும் ஏற்றலாம். அப்படி இல்லைனா மறுநாள் காலை ஞாயிற்றுக்கிழமை காலையும் வழிபாடு பண்ணலாம். நான் சொன்ன அந்த நேரத்திற்குள்ளே வழிபாடு பண்ணால் நல்லது. முதலில் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு தாம்பழத்தட்டை தயார் செய்துக்கோங்க. அதற்கு 5 அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 5 அகல் விளக்குகளை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த தாம்பழத்தில் வச்சுருங்க. அடுத்ததாக இதற்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மலர்கள் வேணும், வாசனையான மலர்கள் வேணும். இதையும் எடுத்துக்கோங்க. முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். வராகி அன்னைக்கு இந்த தேய்பிறை பஞ்சமியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும்.
இதனுடன் சேர்ந்து வெட்டி வேர் இருந்தால் வெட்டி வேர் வைத்து வழிபாடு பண்ணுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இது நீக்கும். அடுத்தது, நீங்கள் வராகி அம்மனிடம் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மனதார வேண்டிக்கோங்க. இந்த 5 தீபங்களையும் அதற்கப்புறமா ஏற்றுங்க. இந்த தீபம் முற்றிலும் எரிந்து தானாக குளிரணும். இதில் இருக்கக்கூடிய முக்கியமாக பார்த்திங்கன்னா, முடிந்தால் இன்று வெண்கடுகு அந்த தீபத்தில் சேர்த்து ஏற்றுங்க. வெண்கடுகு சேர்த்து ஏற்றுனா உங்களுக்கு கண் திருஷ்டிகள் இருக்காது. இது வெடிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வெண்கடுகு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், எதிரி தொல்லைகள், துரோகிகள், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணலாம். சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். உக்கிர தெய்வங்களில் ஒருவராக திகழக்கூடிய வராகி அம்மனுக்கு பஞ்சமி தினத்தன்று பஞ்ச தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டாகும். அதனால் யார் வேணாலும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணலாம். 5 அப்படின்ற எண்ணிக்கையில் விரலி மஞ்சளை மாலையாக தொடுத்து அம்மனுக்கு நீங்கள் சாத்தலாம். இப்படி செய்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். ஓம் வாராகி தாயே போற்றி, வஜ்ரகோஷம் இதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. வராகி அன்னையினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் குடும்பத்திற்கே கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் வாராகி தாயே போற்றி இந்த நாமத்தை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். வராகியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.